ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி டே 20க்கான ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. நம்மளுடைய ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் எடுத்துக்கிட்டேன். இட்லிக்கு வந்து நேற்று வச்ச மீன் சால்னா இருந்துச்சு, அதை தொட்டுட்டு தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மெரினா பீச் வழியாக தான் எங்களுக்கு வந்து வண்டி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஏல போயிட்டு நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் வந்து போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கிறப்ப தான் வந்து அப்புறம் மேக்ஸில் வந்து கொஞ்சம் நைட் வியர்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த மினி ஷோ அங்கே வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு எப்போவுமே வந்து மாலில் வந்து மினி ஷோ இது மாதிரி நான் கண்டிப்பாக போவேன். அங்கே யூனிக்காக ரொம்ப க்யூட்டான திங்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வாங்கிக்குவேன். அது மாதிரி தான் இங்கேயும் நான் அது மாதிரி பண்ணேன். சரி, ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் பார்த்தீங்கன்னா பக்லவா வச்சுருந்தாங்க. பக்லவா என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரட் ஒன் ஸ்வீட்டாக இருக்கும் பக்லவா. அதை பார்த்து தான் அப்படியே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அது பக்கத்துலேயே டோனட்ஸ்லாம் வெரைட்டி ஆஃப் டோனட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ தட் நம்மளால் பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதால அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த மினி ஷோ வந்துடுச்சு. அங்கே போய்ட்டு கொஞ்சம் மினியேச்சர் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஒரு சில திங்ஸ்லாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. 1100 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ தட் அதை ஜஸ்ட்டு நம்ம விண்டோ ஷாப்பிங் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மி விலையில் குட்டி திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ தட் அங்கே போய்ட்டு கொஞ்சம் நைட் வியர்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பர்ச்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பில்லிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விட்டு வெளில வந்தாச்சு. இதுக்கப்புறம் இஃப்தார் டைம். ஓகே, நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்போசிட்டில் ஜெய்தூன் இருந்துச்சு. ஸோ நம்ம வேறு எங்கேயாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரமலான் ஜாரா கேட்ரிங் நடத்துகிற தாவத்தே ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனோம். பட் அங்கே வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ தட் நாங்கள் ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த பாம் ஜுஹைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஷீக் கபாப் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது உடனே கொஞ்ச நேரத்தில் அது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்றப்ப அதுக்கு ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. ஐ மீன் அந்த க்ரீன் மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் டிப் பண்ணி சாப்பிட்றப்ப செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வச்சுருந்த சாலட் ஃபுல்லாகவே நான் தான் சாப்பிட்டேன். சிக்கன் கூட கொஞ்சம் ஓரளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேபிக்கு சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது சாப்பிட்டேன். என்னுடைய சிஸ்டரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சாக நான் வந்து ஒரு சிக்கன் பெப்பர் சூப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ தட் அதையும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா கேரட் ஹல்வா வித் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ தட் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்மளுடைய பில் ஃபைனலாக வந்துருச்சு. இப்போ அதை பே பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம். ஆக்சுவலி என்னுடைய டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.